ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்களிடையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் அதனையே மகள தோரணத்தால் அலங்கரித்தானே. மந்தரை போதனையால் மனமாறி கைகே மணிமுடி பரதன் சூடி நாட்டையாளும் பரத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னரிடம் வரவர கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதத்தாலே என வணங்கி சென்றாள். விஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழற்போல் தொடரவே மரமுறி கண்டு ராமன் செல்வதைக் கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழற்போல் தொடரவே மரமுறி கண்டு ராமன் செல்வதைக் கண்டு. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே இதயங்கள் போவதென்று தடுத்தன சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணலும் கானகத்தை நாடி
ஜட்டாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்றானுமான். அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். அனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னை இன்றே ராமனை சேவித்தேன் என்றான். கடலை கடந்து அண்ணல் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவி நீ குளிக்க செய்தான். கற்பின் கடலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கடலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் கழிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்களிலே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம்